பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம். ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். பாருங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. போட்டு இதோட கலந்துருவோம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? இன்னைக்கு தக்காளி தோசை தான் சுட போகிறேன். என்னம்மா சொல்ற? ஆமாம், தக்காளி தோசைக்கு என்னம்மா தேவை? வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, புதினா இது இருந்தால் போதும். அம்மா, ஓ, இது என்ன புதுசாக இருக்கு? ஆமாம், இதுக்கு சைடிஷ் இல்லாமா? கார சட்னி, தேங்காய் சட்னி, ஓ, இது மட்டும் இருந்தால் போதா? அது மட்டும் இருந்தால் போதும். செம்மையாக இருக்குங்க. அம்மா, ஓ, வெயிலை பார்த்தியா இல்லையா? நல்லா வெயிலாக இருக்குது காலையிலே. ஆமாங்க, செம்ம வெயிலாக இருக்குது. அதுக்கடி போய் சுட்டுடுவோம். ஆமாம், ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணுறோம். வாம்மா. பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம். அரிஞ்சிட்டு வந்தால் தான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வந்து மாவில் கலக்கி தோசை ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். இப்போ பட்டை மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. போட்டு இதோட கலந்துருவோம். இருந்ததுன்னா புதினா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மாவெல்லாம் கொண்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிட வேண்டியதான். அடுப்பை பற்ற வச்சுருவோம். தோசைகளில் போட்டு ஆகிடும். எண்ணெயை ஊற்றிடுவோம். தோசையை ஊற்றுறோம். ஓ, நான் தோசை ரெடி ஆகிட்டா இல்லையா? ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு தோசைங்க. ஆமாம், கலர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சிங்க. இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எடுத்துருவோம் தோசையை.
இதோட பிரட்டிடுவோம். இதோட சுட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தக்காளி தோசை எப்படி இருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு எடுத்தாவது. மா ஓ, என்ன தக்காளி தோசை ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா? இங்கே பாருங்க தோசை எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க கலரு. அதுக்கு கார சட்னி எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கு. அதுக்கு தேங்காய் சட்னி. இங்கே பாரு தேங்காய் சட்னி எப்படி இருக்கு? அதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்கேன் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் தோசை சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். இது காரமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆமாம், நல்லா இருக்கேன். பாருங்க, இப்போ தான் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சா, அதை அரிஞ்சு வெயிலில் வத்தல் நாள் போடலான்ட்டு இப்போ அதை கழுவிட்டு இருக்கேன். இப்போ மாங்காய்லாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ அரிஞ்சு உப்பில் போட்டுவிடுவோம். அம்மா ஓ, என்ன மாங்காய்லாம் அரிஞ்சாச்சா? எல்லாம் அரிஞ்சிட்டேன். இங்கே பாருங்களா எப்படி அரிஞ்சிருக்காங்க பாருங்கள். பெருசு பெருசாக செம்மையாக அரிஞ்சிட்டாங்க. அதான் பாருங்கள் 2 தட்டுங்க. பழமாக இருக்குது, காயாக இருக்குது. ஆமாம், எல்லாம் நீலக்காய். அம்மா ஓ, இப்போ என்ன பண்ணணும்? உப்பை கொட்டிட்டு மாங்காவை போடணும். போடுமா. மாங்காய் போட்டுவிடும். இப்படி தான் போட்டு ஊற வைக்கணுமா? ஆமாம், ஒரு சிலவங்க அவிச்சும் பண்ணுவாங்களாம்மா? அவிச்சும் போடலாம். சித்தி என்ன அவிச்சு தான் போட சொன்னிச்சு. நான் இப்படி தான் போட்டேன் போன வருஷம். அதனா ஒட்டு மாங்காய், இது நீலக்காய். இது நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். போட்டு குளிக்கப்போம். போட்டு மூடி இந்த மாதிரி போட்டு தான் ஊற வைக்கணுமா? ஆமாம். அம்மா இந்த மாங்காய் புளிக்குமா? புளிப்பாக தான் இருக்கும். புளிப்பாக தான் இருக்கும். ஆமாம், நல்லா உப்பில் ஊறி. இது எத்தனை நாள் ஊறணுமா? நாளைக்கு எடுத்து காய போட்டுற வேண்டியதான். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா போதும். ஆமாம். அம்மா ஓ, என்ன எல்லா வேலையும் முடிஞ்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுங்க. இதோட சாப்பிட்டு மாங்காவும் அரிஞ்சு போட்டேன். அரிஞ்சு வச்சுட்டு சித்த நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஆமாங்க. இது நாளைக்கு தான் காய வைக்கணுமா? ஆமாம், இதை நாளைக்கு தான் காய வைக்கணும். அம்மா ஓ, நிறைய பேர் உன் கொலுசை காமிக்க சொன்னாங்க. காமிமா. இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த போட்டுட்டாங்க பாருங்க அம்மா. இதுதான் நம்ம பேர் கேட்டீங்க, காமிச்சு வச்சிங்க. இதை பாருங்கள், இன்னொரு தட்டு இருக்குது. இதையும் அதேமாரி உப்பில் கொட்டி ஊற வச்சிட வேண்டியதான். அம்மா ஓ, நான் முடிஞ்ச எல்லா வேலையும்? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுங்க. ஆமாம். இதை பாருங்க, சூப்பராக ஊறிக்கிட்டு இருக்கு.
மாங்காய். இது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் ஆகும்ல காயறதுக்கு. ஆமாம், நல்லா இந்த மாதிரி வெய்ய அடிச்சுன்னா ஒரு 3-4 நாளில் காஞ்சிடும். காய வைப்போம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சு. காலையில் தோசையும் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு